அரேபிய கதையில் அலாவுதீனும் அற்புத விளக்கும் பற்றி தெரியாதவங்க யாரும் இல்லை. அந்த கதையை மையமாக வச்சு தான் டிஸ்னி 1994 அலாதீன் என்கிற பேரில் ஒரு கார்ட்டூன் மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. அவங்களே 2019 அது ஒரு பெரிய நார்மலான மூவியாக எடுத்தாங்க. நல்ல சுவாரஸ்யமான கதையாகவும் நல்ல கிராஃபிக்ஸும் அந்த மூவியை பார்க்க சூப்பராக இருந்துச்சு. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். ஒரு கடல்ல ஒரு பெரிய கப்பல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருங்க, அது இல்லை நாம கவனிக்க வேண்டிய கப்பல். அதுக்கு பக்கத்துல ஒரு சிறிய படகு ஒன்று போகுது. அதுல இரண்டு சின்ன குழந்தைங்க அந்த கப்பலை பார்த்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்ல, அவங்க அப்பாவான வில் ஸ்மித் பெருசா இருக்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு நான் ஒரு கதையை சொல்றேன்னு அலாவுதீன் மற்றும் அவனுடைய மந்திர விளக்க பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு அரேபியன் நாட்டில் ஒரு சாதாரண மார்க்கெட் ஏரியா. வழக்கம் போல நம்ம கதையோட ஹீரோ அலாவுதீன் ஒரு ஏழை, கூடவே அனாதை. அவனுக்கு ஒரு நண்பனா ஒரு குரங்கு, அபுன்னு பேரு. அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன சின்ன திருட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க திருடினதுல கிடைக்கிறதுல கொஞ்சம் ஏழைக்கும் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் மார்க்கெட்டுக்கு அந்த நாட்டோட இளவரசி ஜாஸ்மின் சாதாரண உடையோட மக்களாக கலந்து அங்கே என்ன நடக்கிறதுன்னு வேடிக்கை பார்க்க வராங்க. அப்போ ஒரு சின்ன பையன் ஒரு கடையில் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்க, கடைக்காரன் போடான்னு விரட்டிட்டார். உடனே அந்த இளவரசி அங்கே இருந்த ஒரு பண்ணை எடுத்து அவங்கிட்ட கொடுக்க, கடைக்காரன் இளவரசின்னு தெரியாம காசு கேட்கிறான். அவகிட்ட காசு இல்லை. காசு கொடுத்தாதான் உன்னை விடுவேன்னு அவன் மிரட்ட, இளவரசி யாருக்கும் தெரியாம இங்கே வந்துட்டோமே, இது என்னடா புது பிரச்சனைன்னு நினைக்கும் போதே அலாவுதீன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். உடனே அவன் அங்கே வந்து அவன் காசு கொடுக்கிற மாதிரி நடிச்சு அவங்கள கூட்டிட்டு போயிடுறான். அங்கே இருந்த கடைக்காரங்க சிப்பாய்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை துரத்த ஒரு வழியா ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அலாவுதீன் தான் இருக்கிற வீட்டுக்கு இளவரசியை கூட்டிட்டு போறார். அது ஒரு பெரிய வீடு இல்லைங்க, அது ஒரு இடிஞ்ச பழைய கட்டடம் தான். அங்கே இருந்த இளவரசி நான் இளவரசியோட தோழியாவும் அரண்மனையில் வேலை செய்யறதாவும் சொல்றா. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிடுறா. அந்த சமயத்துல அங்க இருந்த குரங்கு அபு இளவரசியோட கையில இருந்த தங்க அங்கியை திருடி வச்சிடுச்சு. இளவரசியும் இது தெரியாம அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த நாட்டோட அரசர், அதாவது சுல்தான், இளவரசியை பொண்ணு பார்க்க ஒரு நாட்டிலிருந்து இளவரசர் வந்திருக்கிறதா சொல்லி கூப்பிடுறாரு. ஜாஸ்மினும் அவங்க தோழி மற்றும் அவங்களோட செல்லமா வளர்க்குற புலியோட அங்கே வராங்க. இளவரசிக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை. ராஜாவுக்கு ஆலோசனை வழங்க ஒரு ஆளு, மந்திரி மாதிரி. அவன் ஒரு பெரிய மந்திரவாதி. அவன் எப்படியாவது இந்த நாட்டை அடையணும்னு திட்டம் போடுறான். அவனை தன்னோட மந்திர சக்தியால ராஜாவை வசியம் பண்ணி எப்பவும் தன்னோட கட்டுப்பாட்டிலேயே வச்சிருக்கான். அந்த சமயத்துல அலாவுதீன் இளவரசியோட கை அங்கியை கொடுக்க அரண்மனைக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு வரான். இளவரசி தன்னை இளவரசியோட தோழின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால எப்படியாவது இளவரசியோட அறைக்கு வந்து அந்த நகையை அவங்க தோழி கிட்ட கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சு அவங்கள தேடிட்டு அங்கே வரான். இதை பார்த்த அந்த மந்திரி தனக்கு அந்த குகையில இருக்கிற இந்த அற்புத விளக்கை எடுக்க இவனை உபயோகப்படுத்தலான்னு நினைச்சு அவனை பின்தொடர்ந்து போய் அவனை பிடிச்சு அந்த குகையில இருக்கிற விளக்கை மட்டும் எனக்கு எடுத்து கொடுன்னு கேட்கிறாரு. அலாதீன் நான் ஏன் அதை செய்யணும்னு கேட்க, நீ நேற்று அரண்மனைக்கு வந்து பார்த்தையே, அது இளவரசியோட தோழி இல்லை, அவங்க தான் இளவரசி. அவங்கள நீ கல்யாணம் பண்ணணும்னா ஒரு பெரிய பணக்காரனா இருக்கணும், இல்லைனா நீ ஒரு இளவரசனா இருக்கணும்னு சொல்றான். அதுக்கு நான் உதவி செய்கிறேன், பதிலுக்கு நீ எனக்கு இந்த விளக்கை எடுத்து கொடுக்கணும்னு சொல்றான். அலாவுதீனும் சரின்னு சொல்லிட்டு அந்த குகைக்கு போறான். போகும்பொழுது ஒரு கண்டிஷன், அங்கே இருக்கிற செல்வங்கள் எதையும் தொடக்கூடாது, அந்த விளக்கை தவிரன்னு சொல்லி அனுப்புறான். அந்த குகைக்கு உள்ளே போன அலாவுதீன் ஒரு பெரிய மந்திர தரைவிரிப்பு, அதாங்க மேஜிக் கார்பெட், ஒரு பெரிய கல்லுக்கு அடியில் சிக்கியிருக்கு. அது நம்ம ஹீரோ கல்லை தூக்கி அதை ஃப்ரீயாக ஆக்கி பறக்க விடுறான். உடனே அது இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அலாவுதீனும் போய் விளக்கை எடுக்கும்போது அவனோட குரங்கு அபு ஒரு மாணிக்க கல்லத்தோட உடனே அங்கே இருந்த எரிமலை வெடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ எப்படியோ விளக்கோட தப்பிச்சு வர மந்திரி அந்த விளக்கை வாங்கிக்கிட்டு அவனை கீழே தள்ளி விட்டுடுறான். அப்போ அந்த குரங்கு மந்திரியோட சண்டை போட்டு அந்த விளக்கை திருடி அதுவும் கீழே விழுந்துடுச்சு. அந்த சமயத்தில் அந்த மந்திர தரைவிரிப்பு பறந்து வந்து இவங்க 2 பேரையும் காப்பாத்திடுச்சு. இப்போ எல்லோரும் குகையில் மாட்டிக்கிட்டாங்க. எப்படி வெளியே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அலாவுதீன் தன்னோட கையில் இருக்கிற மந்திர விளக்கை தேய்க்க அதில் இருந்து ஒரு பூதம் வெளியே வருது.
அது அவன்கிட்ட 3 வரம் மட்டும்தான் கேட்கணும், தன்னால் யார் மனசுலையும் காதலை வர வைக்க முடியாது, அப்புறம் இறந்து போனவங்களை உயிரோட கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல என்ன வரம் வேணும்னு கேட்குது. முதல் வரமா எங்களை இந்த குகையிலிருந்து வெளியே கூட்டிட்டு போன்னு கேட்குறான். பூதமும் அலாவுதீன், குரங்கு அபு, கார்பெட் எல்லோரையும் வெளியே கூட்டிட்டு வந்துடுது. இரண்டாவது வரமா தன்னை ஒரு பெரிய இளவரசனா மாற்றி இளவரசி ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணி வைக்க கேட்குறான். பூதம் அவனை ஒரு பெரிய இளவரசனா மாற்றி ஒரு பெரிய கும்பலோட ஆடலும் பாடலுமாக அந்த நாட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழையும் போதே அந்த நாட்டையே அதிர வைக்கிறாங்க. அலாவுதீன் தன்னோட பேரை இளவரசன் அலின்னு சொல்லி இளவரசியோட மனசை கவர பார்க்குறான். அன்னைக்கு நைட்டு ஒரு டான்ஸ் பார்ட்டி. அங்கே அலாவுதீன் பெரிய அளவில் டான்ஸ் ஆடி எல்லோரும் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டான். ஆனால் அந்த மந்திரிக்கு மட்டும் அவன் மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரியில் அலாவுதீன் அந்த இளவரசியை தன்னோட மந்திர கார்பெட்டில் கூட்டிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காட்டுறான். இளவரசி நல்லா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆனால் திடீர்னு இளவரசி அதோ அங்கே பாரு அபு மாதிரி இருக்குதுன்னு சொல்ல உடனே அவன் இல்லை இல்லை அது அபு இல்லைன்னு சொல்கிறான். இளவரசி உடனே என்ன அலாவுதீன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க அவனும் நான் ஒரு இளவரசன் தான், உங்களை மாதிரி அப்பப்போ வெளியே வந்து ஊர் சுற்றி வருவேன்னு சொல்லி சமாளிச்சுடுறான். அந்த இடத்துல பூதம் அவன்கிட்ட நீ யாருன்னு உண்மையை சொல்லு, கண்டிப்பாக அவள் உன்னை ஏற்றுப்பான்னு சொல்ல இளவரசி ஒரு இளவரசனை மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும்னு சொல்லி மறுத்துடுறான். மறுநாள் காலையில் மந்திரி அலாவுதீனை பிடிச்சி எங்கே அந்த மந்திர விளக்குன்னு கேட்க அவன் சொல்ல மறுத்துடுறான். உடனே அவனை கட்டி அரண்மனையிலிருந்து கீழே இருந்த கடலில் தூக்கி போட்டுடுறான். அந்த அறையில் தேடி பார்க்க விளக்கு கிடைக்கல. அந்த சமயத்தில் அந்த குரங்கு அபு விளக்கை எடுத்துட்டு மேஜிக் கார்பெட் மூலமாக பறந்து வந்து அலாவுதீன் விழுந்த இடத்துல விளக்க போட்டுடுது. அலாவுதீன் அதத்தோட பூதம் வெளியே வந்து அலாவுதீனை காப்பாற்றிடுது. அலாவுதீன் போய் ராஜா கிட்ட அந்த மந்திரி உங்களை வசியம் செஞ்சு வச்சிருக்கான்னு உண்மையை சொல்லி அவனோட மந்திர தடையை உடைக்கிறான். ராஜாவும் அந்த மந்திரியை ஜெயிலில் போட்டுடுறாரு. அந்த மந்திரி ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துடுறான் அவனோட கிளியோட உதவியோட. அந்த சமயத்தில் பூதம் அலாவுதீன் கிட்ட எல்லா உண்மையும் இந்த இளவரசி கிட்ட சொல்லுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக தான் இருந்த பழைய வீட்டை பார்க்கறதுக்கு வரான். அந்த சமயத்தில் அந்த மந்திரி அவனோட விளக்கை திருடி அதை தேய்க்க வெளியே பூதம் வருது. உடனே அந்த மந்திரி ராஜாவோட அரசவைக்கு வந்து தன்னோட முதல் வரம் இந்த நாட்டோட சுல்தான் ஆகணும்னு கேட்க பூதமும் அவனை சுல்தானா மாற்றிடுது. எல்லாரும் புதிய ராஜாவை ஆணைப்படி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இளவரசி மட்டும் எல்லார்கிட்டையும் உண்மையான சுல்தானையும் மக்களையும் காக்கிறது தான் உங்கள் கடமைன்னு எடுத்து சொல்ல அங்கே இருந்த படைத்தளபதி அந்த மந்திரியை அரெஸ்ட் பண்ண ஆணை போடுறான். அந்த மந்திரி உடனே பூதத்தை வர வச்சு தன்னுடைய இரண்டாவது வரமாக நான் ஒரு பெரிய மந்திரவாதியாக மாறணும்னு சொல்ல பூதமும் ஒரு பெரிய மந்திர தடியை கொடுக்குது. அதை வச்சு அங்கே இருந்த எல்லா வீரர்களையும் கொன்னுடுறான். அப்போ அலாவுதீன் உள்ளே வந்து அந்த விளக்கை எடுக்க நினைக்கும் போது அவனையும் பிடிச்சு எல்லார் முன்னாடியும் இவன் ஒரு இளவரசன் அல்ல, இவன் ஒரு சாதாரண ஏழை அப்படின்னு காட்டுறான். அவனும் இளவரசி கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். உடனே தன்னோட மந்திர சக்தியால அவனை இந்த உலகத்தோட கடைசிக்கு அனுப்புறேன்னு சொல்லி அந்த மந்திரவாதி ஒரு பனி நிறைந்த பிரதேசத்துக்கு அனுப்பிடுறான். பூதம் தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அங்கே பறக்கும் விரிப்பை அனுப்பி அவனையும் அந்த அபு குரங்கையும் இங்கே வர வச்சிடுது. இந்த மந்திரி இப்போ இளவரசியை கல்யாணம் பண்ண போகிற சமயத்தில் இளவரசி அலாவுதீன் பறந்து வரதை பார்த்து அவ அந்த விளக்க மந்திரி கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு அலாவுதீனோட தப்பிச்சு போறா. அந்த மந்திரியும் தனது மந்திர சக்தியால தனது கிளிய பெரிய கழுகா மாற்றி அவங்கள துரத்த வைக்கிறான். அப்புறம் அவங்க எல்லாரையும் ஒரு வழியா பிடிச்சு அரண்மனைக்குள்ள வர வச்சிடுறான். அப்புறம் அலாவுதீன் கிட்ட நீ ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளுக்கிட்ட மோதிரங்கிற மறந்துட்டேன்னு சொல்ல அலாவுதீனும் நீ ஒன்றும் பவர்ஃபுல் இல்லை, உனக்கு இங்கே எல்லாத்தையும் கொடுத்த பூதம் தான் பவர்ஃபுல்னு சொல்கிறான். உடனே மந்திரிக்கு ரொம்ப கோபம் வருது. தனது மூன்றாவது வரமா நான் உலகத்திலேயே மிகப்பெரிய பூதமாக மாறணும்னு சொல்ல அந்த பூதமும் அவனை பூதமா மாத்திடுது. அப்புறம்தான் ஒரு உண்மையை சொல்லுது. யார் பூதமாக இருந்தாலும் அவங்க விளக்குக்குள்ளதான் 1000 வருஷம் அடைஞ்சு கிடக்கணுங்கிறத சொல்லுது. அதுக்கப்புறம் யாராவது அதை தேய்ச்சாதான் வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த விளக்கை யார் கையிலும் கிடைக்காதபடி தூக்கி எரிஞ்சிடுது. இப்போ எல்லாரும் பழையபடி ஆகிட்டாங்க. சுல்தான் மனசு மாறி அலாவுதீனுக்கே தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சிட்டார். உடனே பூதம் அலாவுதீன் கிட்ட உன்னோட 3வது வரம் என்னன்னு கேட்க
அவன் இந்த பூதம் விடுதலையாகி மனுஷனா வாழணும்னு கேட்குறான். உடனே பூதம் உருவம் மாறி பழையபடி வில் ஸ்மித் ஆயிடுறான். இங்கே தான் ட்விஸ்ட். அந்த வில் ஸ்மித் தான் இளவரசியோட தோழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன படகுல தன்னோட குழந்தைகளோட நாடு நாடா பயணம் செய்கிறாரு. கதை முடிஞ்சது.